श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपद्ये. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தேவக்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्योमोगतस्तदिराणि திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனந்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீளம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பிரணதோஷ்மி நித்யம் குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசர்மமர்வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர் கமலம் சூடினோம் முன்னால் வெளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டார்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்ச சல்யம் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சன்னாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சேயே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். போன வாரம் நம்பிள்ளையுடைய பிரபாவத்தை பார்த்தோம். நம்பிள்ளை லோகாச்சாரியார்னு அவர் பட்டம் பெற்ற கதையை ரொம்ப விஸ்தாரமாக பார்த்தோம். உங்களுக்கு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப சொல்கிறேன். நம்பிள்ளை கோஷ்டி பெரிய கோஷ்டியாக இருந்தது. தினசரி நம்பிள்ளை காலட்சேபம் பண்ணுவார், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த பக்கத்தில் பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில். நம்பிள்ளை உற்சவம் முடிந்தும் பெருமாள் உற்சவம் முடிந்து திரும்பும்போது கூட்டம் 2 பேருமே அலைகடலாக பக்தர்கள் பாகவதர்கள்லாம் திரும்புவார்கள். திரும்பி வரும்போது எல்லோரும் பேசிக்குவாங்களாம், இதில் நம்பிள்ளை காலட்சேபம் கேட்டு வரக்கூடிய கோஷ்டி பெருசா, பெருமாளை செவிச்சிட்டு வர்ற கோஷ்டி பெருசானா பெருமாளை செவிச்சிட்டு வர்ற கோஷ்டியை விட நம்பிள்ளை கோஷ்டி ஜாஸ்தியாக இருக்குமா கூட்டம். பகவானை சேவிச்சுட்டு வர்றவாளை விட நம்பிள்ளையுடைய காலட்சேபத்தை கேட்டுவிட்டு வரக்கூடிய கூட்டம் பெருசாக இருக்குமா. அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படி இருந்த காலத்தில் முதலியாண்டானுடைய பேரன் கந்தாடையாருடைய குமாரனாகிய கந்தாடை தோழப்பர்னு ஒருத்தர், அவர் ஆச்சாரியாருடைய வம்சத்தில் வந்தவர். அவருக்கு கொஞ்சம் நம்பிள்ளை மேலே கொஞ்சம் மன கிளேசம், என்ன இவருக்கு இவ்வளவு பெருமையாக இருக்கேன்னு. போன வாரம் சொன்னதா இருந்தாலும் திரும்ப அனுபவிப்போம். ஒரு நாள் கோவிலுக்கு நம்பிள்ளை பிள்ளை ரோகாச்சாரியாரோட போய் கோயிலுக்கு போகிறார். கோயிலில் பெருமாள் சேவிக்க போன இடத்துல இவர் அவரை நிந்திச்சிடுறார் நம்பிள்ளைய. நெஞ்சித்துட்டு உடனே இவர் ஒன்றும் நம்பிள்ளை ஒன்றும் சொல்லலை, ஒதுக்கி போயிடுறார்.
கேட்டுன்ட்டு ஒன்றும் பதில் சொல்ல கேட்குறார். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்க, என்ன சுவாமி அவர் காத்தாடையானுடைய திருக்குமாரர் பேசுகிறார், நீங்கள் ஒன்றுமே மறுப்பே சொல்லேன்னு. என்னை புகழ்வதற்கு பல பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் என்னை பற்றி பாராட்டுறாங்க, அப்போ எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்ல. நிந்திக்கும் போதும் பகவான் உடைய செயல்னு சொல்லி ஏற்றுன்னு போகணுமே எதிர இதுக்கு நம்ம வருத்தப்பட்டோ இது பண்ணுவோம் கிடையாது. எல்லாமே பகவானுக்கு தான். என்னை பற்றி புகழ்ந்தால் அதுவும் பகவானுக்கு, என்னை இகழ்ந்தாலும் அதுவும் பகவானுக்கு தான். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம வைஷ்ணவம் வந்து நம்ம கடமையை செஞ்சு கொண்டு இருக்கணும்னு போயிட்டார். இவர் கோயில் இதெல்லாம் முடித்து விட்டு, காரியத்தை எல்லாம் முடித்து விட்டு, திருவாராயணத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு போகிறார். அவருடைய மனைவிக்கு அதுக்குள்ளே செய்தி போய்விடுகிறது. அவருடைய மனைவி அவரிடம் முகம் கொடுக்காமல் ஆனால் பணிவிடையெல்லாம் செய்கிறார். இவருக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ கேட்குறார் தன்னுடைய மனைவிட, என்னம்மா நீ தினமும் எனக்கு பணிவிடை பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக பண்ணுவியே, இன்னைக்கு ஏன் வேண்டாம் இருப்பா, அதாவது ஏதோ கடமைக்கு செய்கிறது மாதிரி செய்கிறியே என்னன்னு கேட்டார். அதுக்காக சொன்னால், சுவாமி இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம், அதனால் இந்த சரீரம் உங்களுக்கு பணிவிடை பண்ணுறது. என்னுடைய ஆத்மாவானது பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் சொந்தமானது. என்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். அதே நம்பிள்ளை சுவாமிகள் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சொல்லும்போது பகவானே பிரத்யட்சமாக இருந்து நமக்கு சேவை சாதிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ அருமையாக சொல்லுவார். அப்படிப்பட்ட அவருடைய பிரவச்சனங்களை கேட்டு மனசு பக்குவம் அடைஞ்சு இருக்கக்கூடியப்ப பகவானுக்கு அபச்சாரம் பண்ணால் கூட பகவான் பொறுத்துக்குவார், பாகவத அபச்சாரத்தை பொறுத்துக்க மாட்டார். இதெல்லாம் விவரம் தெரிஞ்ச நீங்கள் இப்படி நம்பிள்ளை சுவாமிகள் வந்தப்போ நிந்திச்சு பேசினதாக கேள்விப்பட்டேன். அது எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பண்ணக்கூடிய பணிவிடைகளில் என்னுடைய மனசு ஈடுபட மாட்டேங்கிறது. ஆனால் உடம்பு உங்களுக்கு தான் சொந்தம், ஆத்மா வந்து ஆச்சாரியனாகிய நம்பிள்ளைக்கு தான் சொந்தம்னு. உடனே கேட்குறார், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன். நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவானுக்கு அபச்சாரம் பண்ணால் பகவான் பொறுத்துக்கிறார். பாகவத நாடிய பக்தனாகிய பக்தனுக்கு யாருக்கு அபச்சாரம் பண்ணாலும் இன்னொரு பக்தனாகவே இருந்தால் கூட ஏற்றுக்கொள்வதில்லை பகவான். பாகவத அபச்சாரத்துக்கு மன்னிப்பே கிடையாது. உணர்ந்துட்டேம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்போ சொல்ல, பொருளை எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே தேடணும். அதனால் இங்கே யாரிடம் அபச்சாரப்பட்டீங்களோ அவரிடம் தான் போய் மன்னிப்பு கேட்கணும். இங்கே என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி காலம்பரை கேட்டுடுவோம் பொழுது விடிஞ்ச உடனே அப்படின்னு நினைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு தூக்கமே வரல. காலம்பரை விழுந்து முடியாமல் ஒரு 4 மணி இருக்கும். தீவெட்டி எடுத்துக்கொண்டு நேராக நம்பிள்ளையுடைய திருமாளிகைக்கு போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வரார். வாசலில் ஒரு உருவம், வெள்ளை துணி. நம்பிள்ளை வந்து சன்னியாசம் வாங்கிவிட்டார், ஆனால் மேலே வெள்ளை துணியை போற்றி கொண்டு ஒரு உருவம் திண்ணையில் படுத்து கிடக்கு. உடனே யாரப்பா அது அப்படின்னு கேட்குறார். உடனே நம்பிள்ளை சுவாமிகள் எழுந்திருந்து அவருடைய காலில் விழுந்து வணங்குறார். சுவாமி நான் தான் நம்பிள்ளை அப்படிங்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்பிள்ளை எவ்வளவு பெரிய பாகவதோத்தமர், இவரும் அவருடைய காலில் விடுறார். சுவாமி அடியேனை மன்னிக்கணும், நான் ஏதோ நேற்று தவறுதான் நிந்திச்சு பேசிட்டேன் அப்படின்னு. இல்லை சுவாமி, நீங்கள் முதலியாண்டானுடைய வம்சத்தில் வந்தவர், உங்களுடைய மனசு நோக்கிற மாதிரி நான் என்ன நடந்துட்டேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் அப்படி பேசுகிறவரே கிடையாது, பேசக்கூடிய வம்சத்தில் வரல, நிந்தித்து பேசக்கூடிய வம்சம் கிடையாது, நல்ல உயர்ந்த வம்சமாகிய முதலியாண்டானுடைய பேரன் நீங்கள். அப்படி இருக்கும் உங்களுடைய மனசு புண்படும் மாதிரி நான் ஏதாவது என்ன அறியாமல் நடந்ததுனால தான் நீங்கள் என்னை நிந்திச்சிருப்பீங்க. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் காலம்பரை எழுந்திருந்த உடனே முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுடைய மனசை குளிர்விக்கணும்னு நான் வந்து ராத்திரியே வந்து படுத்துட்டேங்க அப்படின்னார். உடனே அப்போ சொன்னார், சுவாமி இதுவரை நீங்கள் ஆச்சாரியார்னு தான் எல்லாரும் பல பேர் சொன்னாங்க, உங்களுடைய பக்குவத்தை பார்க்கும்போது நீங்கள் லோகாச்சாரியார் அப்படின்னு சொல்லி
என்னையும் உங்களுடைய சிஷ்யராக அங்கீகரித்து எனக்கு நல்ல விஷயங்களை போதிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். இது போன வாரம் நடந்த விஷயம். நம்பிள்ளைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ஜீயரை விட நம்பிள்ளைக்கு ரொம்ப பிரபாவம் ஜாஸ்தி. நம்ஜீயர் காட்டிலும் நம்பிள்ளைக்கு எல்லா விசேஷ அர்த்தங்களும் நன்னா தெரியும். நம்ஜீயர் ஏற்கனவே பார்க்கும்போது பார்த்தோம், நம்ஜீயரால் நியமிக்கப்பட்டவர் நம்பிள்ளை. அவருக்கு ஏடுபடுத்த தான் அவருடைய வியாக்கியானம் ஈடு 20,000 எழுதுறதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் இவர். அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு இவருடைய அபிப்பிராயம் சேர்த்து சேர்த்து இவருக்கு நன்றாக வளர்ந்து விட்டது. நம்பூர் வரதாச்சாரியார்னு பேர் அவர். பின்னால் நம்பிள்ளைன்னு பட்டம் வந்தது. இப்போ லோகாச்சாரியார்னு இவருக்கு பேர் கொடுத்துட்டாரு. இந்த நம்பிள்ளைக்கு ஒரு தடவை உடம்பு சௌரியம் இல்லாமல் போகிறது, உடல் நலம் குன்றிவிட்டது. அவருடைய பிள்ளை எங்களாழ்வானுடைய ஒரு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் கூட. அவர் சொல்கிறார், ஒரு அம்மங்கி அம்மாள்னு ஒரு பாகவதத்தை சொல்கிறார், சுவாமிகள் ரொம்ப அவசப்படுறாரே, அவருக்கு என்ன பண்ணலான்னு. உடனே நான் மந்திரிச்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு யந்திரம் ஒன்று, ஒரு தகடை மந்திரித்து நோய் குணமாகணும்னு வேறு எங்கேயோ போய் வெளியில் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து கொடுக்குறார்கள். சுவாமி, இந்த எந்திரத்தை உங்களுடைய தலைமாட்டில் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய நோய் குணமாகும். உடனே அவர் தூக்கி போடுறார். அதை என்ன காரியம் பண்ணீங்க? பகவானுடைய நாமாவை தவிர வேறு மந்திரமே கிடையாது. துவயம்னு பேர். துவயத்துக்கு மிஞ்சின மந்திரம் கிடையாது. பகவானுடைய திருநாமத்தை விட மந்திரம் கிடையாது. பகவானை சரணாகதி பண்ண ஒரு பக்தன் பகவானை தவிர இதர விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. அதில் செலுத்தினால் அப்போ பகவானை நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடும். நான் பூரணமாக பகவானை நம்புகிறேன், அவன் எனக்கு இந்த சரீரத்துக்கு எப்படி ஆட்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும், அதனால் நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி பகவானுடைய துவயம்தான் சர்வ வியாதிகளுக்கான மந்திரம். அதாவது நீங்கள் சகஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சகஸ்ரநாமத்தில் ஒரு சில வியாதிகளுக்கு, எல்லா வியாதிகளுக்கும் சகஸ்ரநாமத்திலே மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் வீட்டில் சகஸ்ரநாமம் சொல்லணும். சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷமான மந்திரம். அது ஏன் அவ்வளோ அதுக்கு விசேஷம்னு கேட்டால், இன்றைக்கி சட்டத்தில் ஒரு சட்டம் உண்டு. என்னென்னு, சாகக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலத்துக்கு பவர் ஜாஸ்தி. மரண வாக்கு மூலம்னு பேர், டெத் டெக்ளரேஷன். ஒருத்தன் மரணம் தருவாயில், சாகக்கூடிய தருவாயில் ஒருத்தன் பேசக்கூடிய வார்த்தைகள் பூரா, ஏன்னா அவனுக்கு அப்போ மனசில் கள்ளம் கபடம் பகை எல்லாமே போயிடும். அப்போ அவன் பகவானை நெருங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய தவறுகள் எல்லாமே தெரியும். என்னென்ன மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சவனோ கேட்பான், வருத்தப்படுவான், எல்லா வகையான இதுவும் உண்டாயிடும். அப்போ அந்த கடைசி காலம் ரொம்ப இது. அந்த கடைசி காலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் ஜாஸ்தி, சக்தியும் ஜாஸ்தி. அது சத்தியமான வார்த்தைகள். அதனால தான் கோர்ட்டில் என்ன இதுன்னு கேட்டால், டெத் டெக்ளரேஷனை கவுண்டர் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் மரண வாக்குமூலம் கொடுத்துருவானா அதை பற்றி குறுக்கு விசாரணைலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம். ஏன்னா அதுக்கு எந்த வகையான மறுப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அந்த நேரத்தில் உண்மையை தான் சொல்லுவான். அவனை மீறி உண்மை வெளியே வந்துடும் சாகும் தருவாயில். நம்முடைய வைதிகத்தில், புராணத்தில் 2 பேர் தான் மரண வாக்குமூலம் கொடுத்தார்கள். ஒன்று பீஷ்மர், மரணப்படுக்கையிலேயே இருந்தார். இருந்து அவர் சொன்னது சகஸ்ரநாமம். அது தவிர நிறைய உபதேசங்கள் பண்ணார். பீஷ்ம கீதைன்னு பேர் அதுக்கு. அந்த பீஷ்மர் எல்லா வகையான தர்மங்களையும் சொல்கிறார். அது கூட ஒரு மகாபாரத்திலே ஒரு கதை வரும். அவர் சொல்லிட்டு இருப்பார், தத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த பக்கம் திரௌபதி கடந்து சிரிச்சுட்டு இருப்பார். உடனே பஞ்சபாண்டவர் சொல்ல, என்னம்மா அவர் ஆச்சாரியார், நம்ம தாத்தா உழவு பீஷ்மாச்சாரியார்,
நம்ம பாட்டனார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மரண தருவாயில் பேச முடியாமல் நல்ல தத்துவங்களை சொல்கிறார், நீ கேட்காம சிரிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால், இந்த தத்துவங்களெல்லாம் இப்போ தோணுறது இவருக்கு சாக போகிற நேரத்தில், அன்றைக்கி சபையில் என்னை இந்த துஷ்ட சதுஷ்டர்களாகிய துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் எல்லாருமே சேர்ந்து என்னை மானபங்கப்படுத்தினார்களே, அப்போ இந்த தத்துவமெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டான். கேட்ட உடனே அவர்கள்லாம் சாந்தப்படுத்தினார்கள், அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் மரண தருவாயில் இருந்து நல்ல விஷயங்களை சொல்கிறார், அவர் நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவரை அடக்குறார்கள். அப்பொழுது பீஷ்மர் சொல்கிறார், தர்மா அவளை திட்டாத, அவள் சொல்கிறது சரிதான். அப்பொழுது ஏன் என்னால் பேச முடியவில்லை என்பதற்கு காரணம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த நேரத்தில் துரியோதனன் போட்ட சாப்பாடு என்னுடைய உடம்புல இருந்தது. எப்போ? கொஞ்ச நேரம் வரைக்கும் துரியோதனுடைய உணவை சாப்பிட்டதனால் அவனுடைய குணங்கள் எனக்கு என்னுடைய இரத்தத்திலே ஒட்டி கொண்டிருந்தது. அதனால் தர்ம நியாயங்கள் தெரிந்தாலும் அதை என்னால் செயல்படுத்த முடியவில்லை. இப்பொழுது அர்ஜுனன் விட்ட அஸ்திரத்தினால என்னுடைய இரத்தங்களெல்லாம் செத்து போய் ரத்தமெல்லாம் வெளியே போயிடுது. என்னுடைய ரத்தம் வெளியே போகும்போது என்னுடைய உடன் இருந்த அந்த எல்லா வகையான துர் எண்ணங்கள்லாம் போயிடுத்து. அதனால் நான் பரிசுத்தமானவனாக இருக்கேன். அதனால தான் என்னால் இப்போ பேச முடியுது. அதனால தான் இந்து மத சாஸ்திரத்தில் என்னென்னு கேட்டால், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்முடைய சன்னியாசிகள், நம்முடைய ஞானிகள் அவர்கள்லாம் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க, சமைத்த உணவை சாப்பிட மாட்டாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் பால் சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க, சமைத்த உணவை சாப்பிட்றதில்லை. ஏன் சமைத்த உணவை சாப்பிடுவதில்லைன்னா, உணவு சமைக்கிறதுல ஒரு பக்குவம் இருக்குது. அதுக்காக தான் நல்ல நாமாவளியை சொல்லி நல்ல விஷயங்கள் நல்ல மனசோடு சமைச்சா தான் அந்த சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டும். ஒரு கெட்ட எண்ணத்தோடு சமைத்தாலோ அல்லது கெட்ட வஸ்துக்களை சமைத்தாலோ நம்முடைய உடம்புல வரக்கூடிய எண்ணங்கள் அதுக்கு தகுந்த எண்ணங்கள் இருக்கும். அதனால தான் சொல்லும்போது மாமிசம்லாம் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா நமக்கு அந்த மிருகங்களுடைய குணம் நமக்கு வந்துடும். ஆகவே சாத்வீகமான உணவை, சைவ உணவை சாப்பிட்ணும், அதுலேயும் கூடி மட்டும் பழங்கள், பால் இது மாதிரி சாப்பிட்ணும்னு சொல்லி சாஸ்திரங்களில் நிர்ணயிக்கிறது. நம்முடைய சன்னியாசிகளும் ஞானிகளும் அதைத்தான் சாப்பிட்டாங்க பெரும்பாலும். சொன்ன உடனே அப்போ தான் சகஸ்திராம சொன்னார்கள். இந்த கதை தெரிஞ்சுது. எதுக்காக சொல்கிறேன்னா, பகவானை சரணாகதி பண்ணிவிட்டால் நமக்கு மந்திரங்கள் ஏற்கனவே நம்ம இவர்கள் கொடுத்து விட்டார்கள், அதனால் தனியாக மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னார் நம் பிள்ளைகள். கொஞ்ச நாளில் உடல் குணமாகிவிட்டது. நோய் நீங்கி காலட்சேபத்தை தொடர்ந்தார். ஒரு நாள் காலட்சேபம் நடந்துட்டுருக்கு பெருமாள் சன்னதியில், மண்டபத்தில். அங்கே இவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் திருவிளக்கு பிச்சன்னு பேர். திருவிளக்கு பிச்சன்னு அவரை சொல்லுவார்கள். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, ஒரு விளக்க பிடிச்சி நிற்பான் பக்கத்தில் பெருமாள் சன்னதிக்கிட்ட. எதுக்காக நிற்பான்னு கேட்டால், ஏதோ இவருடைய அந்த காலத்தில் விளக்கு கிடையாதுல்ல, அதெல்லாம் ஒரு சின்ன தீவெட்டிக்கு சின்ன சின்ன விளக்கை வைத்து கொண்டு மண்டபத்தில் பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருப்பார் திருவாய்மொழி வியாக்கியானத்தை. கூட்டங்கள் நிறைய இருக்கும். திடீர்னு விளக்கு காற்று பார்த்து அணைஞ்சிருத்துனா ரெடியாக அடுத்த விளக்கு ஏற்றுறக்கா இவர் ஒரு பெருமாளுடைய சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண்கிட்ட நின்றுட்டு விளக்க பிடிச்சின்னு நிற்பார். அதனால் அவனுக்கு பேர் விளக்கு பிச்சன்னு பேர். அவனுக்கு பேர் கிடையாது. ஏதோ ஒரு அனாதையாக இருந்தவர் இருந்தார். அவன் சில நேரங்கள் பிச்சன்னு அவனுக்கு பேர். ஏன்னா கிறுக்குத்தனமாக பேசுவான். அவனுக்கு புத்தி நல்ல இதாக இருக்காது, புத்திசாலித்தனம் இருக்காது. அதனால் அவன் ஒரு அறகுறையாக இருப்பார். அதனால் அவனை பிச்சன்பா விளக்கு பிடிச்சன்னு இருக்கனால விளக்கு பிச்சன்னு அவனை சொல்லுவார்கள். பெருமாளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெருமாளுக்கு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப இதாக இருக்க. பெருமாளுக்கு அங்கஹீனமாக உள்ளவர்களை கண்டால் பிடிக்கும் ரொம்ப.
உடல் குறைபாடோடு உள்ளவர்கள், மனக்குறைபாடு உள்ளவர்களுக்கு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கர்மாவை தொலைக்கிறார்கள். தன்னுடைய உடல் உபாதையை அனுபவித்து கர்மாவை தொலைத்து விட்டு பகவானை நோக்கி போகிறார்கள். அதனால் இப்போது சில பேர் பார்த்தோம்னா சில ஊமைகள் இருப்பாங்க, அவங்க அருமையாக ஜோசியம் சொல்லுவாங்க. சில பேர் கண் தெரியாதவர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு அருமையான திறமைகள் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு உடலுடைய ஒரு பாகத்தில் அவர்களுக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா இன்னொரு சக்தியை கொடுப்பான் பகவான், ஞானத்தை கொடுப்பான். சில பேர் கவிதை எழுதுறதில் கண் தெரியாதவர்களாக இருப்பார், அவர்களுடைய கவிதை ரொம்ப அருமையாக இருக்கும், பாட்டு அருமையாக பாடுவார்கள். அது மாதிரி ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. உடல் குறைபாடு உள்ளவர்களை நம்ம குறைவாக சொன்னால் கூட நம்ம நினைப்போம், ஆனால் பகவானுக்கு அவர்கள்ட்ட ரொம்ப பிரீதி ஜாஸ்தி. ஆச்சாரிய புருஷர்களும் அப்படி தான். ஆச்சாரிய புருஷர்களும் அந்த உடல் குறைபாடு உள்ளவர்களை ரொம்ப அன்போடு பராமரிப்பார்கள். இந்த திருவிளக்கு பிச்சன் விளக்கு பிடித்து கொண்டு இருக்கிறான். இந்த பெருமாள் சயனத்தில் இருக்கிற பெருமாள் நேரம் அந்த உத்தரத்துடைய தூணை பிடித்து கொண்டு நின்று கொண்டு நம்மளுடைய வியாக்கியானத்தை கேட்டுன்னு இருந்தாரான் ரசித்து. விளக்கு பிச்சன் தூக்கம் பார்க்குறார், பெருமாள் இங்கே நின்றுட்டு இருந்தாரான். அவன் பக்குவம் இல்லாதவனுங்கிறனால அவனுக்கு பெருமாளுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓய், நீர் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீர்? சுவாமியை பார்த்து கேட்குறான். நீர் இங்கே படுத்துட்டு தானே எல்லாம் கேட்பீங்க, அதை விட்டு இங்கே வந்தீங்கன்னா வர்றவாள்லாம் தேடப்பட்டாங்களா அவங்கள? போய் படுத்துக்கோ அப்படின்னாராம். உடனே சுவாமி சரிப்பா அப்படின்னு போய் தன்னுடைய திருவரங்கத்தில் தன்னுடைய யதாஸ்தானத்தில் படுத்துட்டே கேட்டாராம். அதாவது இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, பெருமாளே நம்மளுடைய உபன்யாசத்தை கேட்கணும்னு, நம்மளுடைய உபன்யாசத்தை கேட்கணும்னு நின்னார். ஆனால் அதே பெருமாளை விளக்கு பிச்சன் சத்தம் போட்ட உடனே அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் போய் படுத்துட்டான். இந்த ஒரு காட்சி அருமையாக குருபரம்பரையில் வரும். பெருமாள் அன்புக்கு கட்டுப்பட்டவருங்கிறதுக்காக இந்த காட்சியை குருபரம்பரையில் சொல்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள அரசன் ரொம்ப ஞான சம்பந்தம் உள்ளவன். அது ரொம்ப பெருமாள் மீது இந்த பாகவதம் கேட்குறது, இந்த கதைகள் கேட்குறது, திருவாய்மொழி வியாக்கியானம் கேட்குறதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன். ஒரு நாள் இந்த நம்பிள்ளையும் நம்ஜீயரின் அவரோட சிஷ்யர் பின்பழகிய பெருமாள் ஜீயரோடு சபைக்கு போகிறார். அங்கே திருவீதி பிள்ளை பட்டர்னு ஒருத்தர். திருவீதி பிள்ளை பட்டர்ங்கிறவர் அரசனுடைய அபிமானம் பெற்ற ஆஸ்தான புலவர்னு வச்சுக்கோமே, ஆஸ்தானத்தில் உள்ளவர். அவர் நல்ல ஞானம் உள்ளவர். அதனால் அவரை வைத்துக்கொண்டு பல வகையான சந்தேகங்களை கேட்கக்கூடிய, பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவற்றை பரிமாறிக்கொண்டு கேட்டு அனுபவிக்கக்கூடிய குணம் அந்த அரசனுக்கு. அந்த அரசன் ஒரு நாள் திருவீதி பிள்ளை பட்டரிடம் ஒரு சந்தேகத்தை கேட்குறான். சுவாமி, ராமனானவன் பகவான் ராமாவதாரத்தில் வரும்போது என்ன சொன்னான்? ஆத்மானம் மானுஷ்யே மன்னியே, நான் மனுஷனாக பிறக்கப் போகிறேன், என்னுடைய சக்தியை எல்லாம் காட்ட மாட்டேன், சாதாரண மனுஷனுக்கு உண்டான குணாதிசயங்களோடு நான் பூமியில் அவதாரம் பண்ண போகிறேன்னு வந்தான். நீங்கள் விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஜடாயு இறந்த உடனே ஜடாயுக்கு கைங்கரியம் பண்ணின ராமனானவன் ஜடாயுக்கு கைங்கரியம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பி வைத்தான்ங்கிறதையும் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்தவன் தன்னுடைய சக்தியையெல்லாம் பகவத் சக்தியை ஒழித்து வைத்து விட்டு வேண்டான்னு வைத்து விட்டு இங்கே வந்தவன் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? அழகாக சொல்வார் பின்னால். மூலவும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன்
கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கும் துறந்து இங்கு அயோத்தி வந்தான். ராமனுக்கு அழகாக சொல்லுவார் கம்பன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் உமைத்தாய காலமும் நீத்த காரணன். பெருமாளுக்கு எக்ஸ்பிளனேஷன். யாருன்னா மூலம் நடு ஈர். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிறப்பு உண்டு, நடுவில் எத்தனை காலம் வாழ்ந்தோன்னு நடுவில் உள்ள காலங்கள் உண்டு, வாழ்ந்த காலம் வாழ்நாள்னு உண்டு, இறப்பு உண்டு. மூலமும் நடுவும் ஈரும் நமக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பெருமாளுக்கு அது கிடையாது. மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். அவனுக்கு காலமும் கிடையாது. எத்தனை காலம் இருந்தான், எத்தனை காலம் வாழ்வான், எத்தனை நாள், அவனுக்கு காலம் கிடையாது. அவனுக்கு கணக்கு ஏதாவது உண்டா? எத்தனை கை, எத்தனை கால், எத்தனை இது, எதுவுமே அவனுக்கு கணக்குக்கு உட்படாதவன். எந்த கணக்குக்கும் அவன் வராதவன். காலமும் கணக்கும் நீத்த காரணன். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவன் தான் நம்முடைய காரியங்களுக்கெல்லாம். காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கும் துறந்துங்க அயோத்தி வந்தான். இவன் கையில் வில்ல எடுத்துகிட்டு வரானே, இந்த வில்லு இவனுக்கு சொந்தம் இல்லை. இவனுக்கு சொந்தமான ஆயுதம் எது? சங்கு சக்கரம். அது ரெண்டையும் என்ன பண்ணுறான்? அதுக்கு இங்கே வேலை இல்லை. ஏன்னா நான் மனுஷனாக பிறந்திருக்கேன், மனுஷனுக்கு உண்டான ஆயுதங்களை தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சங்கையும் சக்கரத்தையும் அங்கே வச்சுட்டு வந்துட்டான். தூளமும் திகிரி சங்கும் துறந்து எங்கு அயோத்தி வந்தான் அப்படின்னு கம்பநாட்டாளர் சொல்லுவார். அப்போ மனுஷனாக பிறந்த ராமனானவன் மனுஷனுக்கு உண்டான குணங்களை மீறி தெய்வம் செய்யக்கூடிய காரியமாகிய மோட்சத்தை எப்படி அவன் கொடுக்க முடியும்? அப்போ மோட்சத்தை கொடுத்தா எப்படி அவனால் மோட்சத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சந்தேகத்தை கேட்டான். இப்போ திருவிதி பிள்ளை பட்டருக்கு வியாக்கியானம் சொல்ல தெரியல. அந்த நேரம் அரசன் வேற ஏதோ காரியம் வந்து எடுத்து போயிட்டான். இவர் உடனே நான் சொன்னேன் இல்லை, அப்போ நம்பிள்ளை சுவாமிகள் அவருடைய சிஷியனாகிய சிஷியரை அழைத்து கொண்டு பின்பழகிய ஜீவரோடு வந்தார். பின்பழகிய ஜீவர்கிட்ட ஒரு ஓரமாக போய் கேட்குறார், சுவாமி இப்படி ராஜா ஒரு சந்தேகத்தை கேட்டான், என்னுடைய சிற்றறிவு கேட்டியவரை இதுக்கு என்ன வியாக்கியானம்னு சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது வியாக்கியானத்தில் நம்பிள்ளை சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவில் அல்லது வியாக்கியானத்தில் சொல்லும்போது ஏதாவது இதுக்கு பதில் இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், சத்தியேன் லோகத் ஜெயதி என்று நிர்வகிப்பார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் சத்தியேன லோகம் ஜெயதி, சத்தியத்தினால் உலகத்தை ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். இவர் கிளாஸை கோடு கட்டிட்டா போருமே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருத்தன் சத்தியசந்தனாக வாழ்ந்தான் என்றால் அவனால் எதையும் சாதிக்க முடியும். சத்தியத்துக்காகவே ஹரிச்சந்திரனுடைய கதை உண்டா இல்லையா? அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தியானவன் மனுஷனாக பிறந்தாலும் சத்தியத்தினால் அவன் கீர்த்தி இருந்ததுனால எவன் சத்தியவானாக இருக்கிறானோ அவனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துடும். அவனுடைய கையினால் பிதிர்கடன் வாங்கி கொண்டவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். யோசிச்சு பாருங்க, தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி பிள்ளை வேணும் தவம் கிடந்தான். அவனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி பிதிர்கடன் செய்ய முடியவில்லை. இது ராமனுடைய மனசில் கவலையாக அரித்து கொண்டிருந்தது. நம்ம அப்பாவுக்கு செய்ய முடியலையே, நம்ம காட்டில் இருந்தோமே, பிரேத சம்ஸ்காரம் நம்ம பண்ண முடியலையே, நாம் பகவானே மனுஷ அவதாரம் எடுத்தால் கூட மனுஷனுக்கு உண்டாத சாதாரண கடமையாகிய பிதிர்கர்மா செய்ய முடியவில்லையேன்னு நினச்சான். அந்த பிதிர்கர்மாவை சேர்த்துக்கணும்னு நினச்சான். எங்கே தீர்த்தான்? ஜடாயுவானவன் யாருன்னு கேட்டால், ஜடாயும் தசரதனும் சகோதரர்களாக பந்தம் ஏற்படுத்தி கொண்டவர்கள். ராமாயணத்தில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், அது அழகாக வரும். கம்பன் அழகாக சொல்லுவார், உன்னுடைய தகப்பன் நானும் சகோதரர்கள். யமன் ரொம்ப பொல்லாதவன், தெரியாமல் பண்ணிட்டான்.
உன்னுடைய தகப்பனார் என்ன சொல்லுவார்னா, நீ ஜடாயு உன்னிடம் இருப்பது வெறும் உன்னுடைய இருக்கிறது உயிர், நான் உனக்கு உடம்பு, நீ எனக்குள்ளே இருக்க, அப்படி என்னுடைய உயிர், நான் உயிர், நீ உடம்பு, வெறும் உடம்பு தான் உன்கிட்ட இருக்கு, உன்னுடைய உயிர் என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அப்படி இருக்கக்கூடிய யமன் என்ன பண்ணிட்டான்னா, உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு ஜடாயு சொல்லி அழுவான். எப்படி தசரதனை எடுத்துகிட்டு போயிட்டான்னா, அவன் தான் என் உயிர், நான் உடம்பு, நாங்கள் உயிர் உடம்பும் மாறுதோம், என்னை விட்டுட்டு அவனை எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு சொல்லி கதறுவார் ஜடாயு. கம்பன் ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். அப்படி ஜடாயு அழுத உடனே தன்னுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் வைத்து கொண்டு அந்த ஜடாயு பட்சிக்கு அவர் கடைசி காலத்துக்கு அவருக்கு கர்மா செய்கிறார். கர்மா செய்து பிள்ளையாக அவருக்கு ஜடாயுக்கு பிள்ளையாக இருந்து கர்மா பண்ணுறார். இது 2 காரணம். ஒன்று, ஜடாயு தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய முடியாத விஷயங்களை தகப்பனுக்கு பதிலாக, இப்போ நம்ம அப்பாவுக்கு நல்லா செய்யணும்னு நினைப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம செய்ய முடியாமல் போயிடும். பின்னால் யாராவது ஒருத்தரை பார்ப்போம், நம்ம அப்பா மாதிரி இருப்பார், இல்லாட்டி அப்பாவுடைய சிநேகிதராக இருப்பார், இல்லாட்டி அப்பாவுக்கு வேண்டியவராக இருப்பார், அவருக்கு நாம் செய்து திருப்தி அடைஞ்சுக்குவோம். அதே மாதிரி ராமனானவன் பகவானே மனுஷனாக பிறந்தப்போ கூட சாதாரண மனுஷர்கள் செய்யக்கூடிய, தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சனக்கு நம்ம செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற குறையை தீர்ப்பதற்காக ஜடாவுக்கு செய்து ஜடாவுக்கு மோட்சம் கொடுத்தான். அப்போ இதில் இந்த சந்தேகம் வந்தது என்னன்னு கேட்டால், ஜடாயு மோட்சம் போயிட்டார், மோட்சத்துக்கு பிதிர்கடனை கொடுத்து மோட்சம் போனார், மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய அருகதை ராமனுக்கு எப்படி வந்தது? மோட்சம் கொடுக்கக்கூடிய தகுதி மகாவிஷ்ணுக்கு உண்டு, சாதாரண மனுஷனாக பிறந்தக்கூடிய கிருஷ்ணன் கொடுப்பான். ஏன்னா கிருஷ்ணன் பிறக்கும் போதே நான் தெய்வம்னு சொல்லிட்டான். மனுஷனாக பிறந்த ராமன் எப்படி கொடுத்தான்னு சொல்லி சந்தேகம் கேட்ட உடனே அப்போ சொன்னார், எவன் சத்தியசந்தனாக இருக்கிறானோ, ஒரு சத்தியத்தை கடைப்பிடித்து கொண்டு நேர்மையாக ஒழுக்கமாக நடக்கிறானோ, அவனால் கர்மா செய்யப்படும் போது அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போய் சேரும். இதுக்காக ஒரே வார்த்தையில் சொன்னார், சத்தியமேவ ஜெயந்தி. சத்தியத்தை செல்லக்கூடியவன் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக அமையும். அப்போ அவன் பிதிர்கடன் செய்யும் போது இது நம்ம எல்லாருமே கலந்து பண்ணும்போது என்ன பண்ணுறோம், தண்ணீர் இறைக்கும் போது இது மோட்சத்துக்கு போய் சேரட்டும் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பிதிர்கடன் செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிறதுக்கு மோட்சம் கிடைக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சத்தியசிந்தர்களாக இல்லை. சத்தியசிந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சிரத்தையாக செய்யக்கூடிய காரியத்தினால் அந்த ஆத்மாவானது மோட்சத்துக்கு போய் சேரும் என்று விளக்கம் சொன்னார் என்ற அளவோடு இந்த வார்த்தையை நிறைவு செய்து அடுத்த வாரம் குரு பரம்பரையை தொடர்வோம் என்று நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் வரையலோரும் பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேவும் மற்றையினம் காமங்கள் மற்றையலோரும் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.